ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் என்ன எபிசோட் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் செம்ம கோவம், டென்ஷனு, வருத்தம் எல்லாமே இருந்தது. ஓகே பார்ப்போம். ஆனால் அதே இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, பாரு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேக் சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லைவ் போகிற வரைக்கும். அப்புறம் நீங்கள் ப்ரொமோவும் பார்த்துருப்பீங்க. ப்ரொமோவில் அந்த டாஸ்க், அந்த கானா கிங்டம், அப்புறம் வந்து வெஸ்ட் தர்பிஸ் கிங்டம், அதான் வாட்டர்மெலன் கிங்டம் அப்படிங்கிற டாஸ்க்கு ஆக்சுவலாக ஸ்கூல் டாஸ்க் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்படி மாற்றிருக்காங்கன்னும் போது அது ஃபன் டாஸ்க்காக தான் போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாரு அதில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லைவில் பார்த்த வரைக்கும் கன்ஃபெஷன் ரூமுக்கு மார்னிங் எழுந்து வந்து 2 வாட்டி போய் நம்மளுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஐ மீன் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரு கூடயும் விளையாடுறது செய்யறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுட்ருக்காங்க. வெளியில் லிவிங் ரூமில் தான் அந்த செட்டு போடணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பெட்ரூமில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க, ஒரே பெட்ரூமில். ஸோ இவங்க எல்லாருமே அந்த டம் ஷரட்ஸ் விளையாடுறது, பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி, ஐ மீன் ஒரு ஆக்ஷன்ஸ் ஒருத்தங்க கொடுக்கணும், அப்புறம் வந்து இன்னொருத்தங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃபன்னாக விளையாடுறதுலாம் விளையாடுறாங்க. எல்லாத்துலேயும் பாரு விளையாடுறாங்க. ஸோ யார் கூடயுமே எந்த ஒரு என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியோ, இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு ஹர்ட் உள்ளே இருக்கிற மாதிரியோ, டிஸ்டர்பே இல்லாத மாதிரி அப்படி ரொம்ப ஃப்ளோவில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை உங்களால் எப்படி ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சுன்னா, அப்புறம் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம, இல்லை அது வந்து நான் டாஸ்க்குக்காக தான் செஞ்சேன், இல்லைனா வந்து நான் என்னோட வீரத்தை உங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, 4 வாரமாக நான் வச்சிருந்த வெஞ்சன்ஸை உங்ககிட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல சபரி மாதிரி ஆளுங்களோ, எஃப்ஜே மாதிரி ஆளுங்களோ, இல்லை அந்த பொண்ணு வழியில தான் இருக்குன்னு தெரிஞ்சும் 1000 டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணு ரூல்ஸ் மீறி விளையாடி இருக்கட்டும், இல்லைனா அந்த ரூல்ஸில் வந்து தப்பு கூட பண்ணியிருக்கட்டும், ஆனா அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, அது விசிபிளா தெரியுது. ஓகேங்களா? அந்த பொண்ணு கன்ஃபெஷன் ரூமுக்கு போகுது, அழுகுது அப்படின்னு சொல்ற பட்சத்துல அதை வச்சு உங்களால எப்படி மார்க் பண்ண முடியும்? அது ஒருத்தர் பாட்டுல சொல்றாரு, இல்ல வார்த்தையில சொல்றாருன்னா அதுக்கு வந்து ஒரு அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சுற்றி இருக்கவங்க சொல்லணும். அதை சொல்லாமல் உங்களால் எப்படி சிரிக்க முடியும்னா, அப்படி ஒரு கேவலமான ஜென்மமாக தான் விக்ரம் அங்கே இருந்திருக்காரு. அதே மாதிரி பாட்டு பாடினதோ இல்லைனா அது கிண்டல் பண்ணதோ வினோத் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து சுற்றி இருக்கவங்க அதுக்கு கை தட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி கூட்டத்து கூட அவங்களால சகஜமாக இருக்க முடியும்னா, இவங்க கூட அவங்களால சகஜமாக இருக்க முடியல அப்படின்னும் போது இதில் யார் சரின்றதை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஸோ எப்படியும் நம்மளுக்கு யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் என்னதான் அவன் மேலே கோவம் இருந்தாலும் அவனுக்கு வந்து விசிபிளா ஒரு கஷ்டம் இருக்கு, அது பிசிக்கலா அவன் கண்ணிலையோ கையிலையோ தெரியுது அப்படின்னும் போது ஹியூமனிட்டிங்கிறது அங்கே வெளியில வரணும். குறைஞ்சபட்சம் நீங்க போய் அவங்களுக்கு அந்த ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் மார்க் பண்ணக்கூடாது. அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நீங்க வெஞ்சன்ஸை காட்டக்கூடாது. ஓகே, உங்களுக்கு உள்ள கோவமே இருந்தாலும் அதை ஹியூமிலேட் பண்ற வகையில காட்டக்கூடாதுன்னா, அதை எல்லாமே அந்த வீடு அவளுக்கு பண்ணியிருக்குன்னா அந்த வீட்டு கூட